ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. ஐயா என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனுஷாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல எடுத்து குடுறி. சரி கடுதாசி கொடுக்கறதுக்கு பாட்டு என்ன வேண்டியது பாட்டு. ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா. தபால் கொடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது அதனாலதான் சவுண்ட் விட்டு. சரி படி. ஐயா லெட்டர் குடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க. படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா தம்பியா தான் இருக்கான். பிரிச்சு படி. லெட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துவானுங்க நழுவி இருக்கும். உள்ள ஐயா லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறிய. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்திய காமிச்சியா? இப்ப ஏன் புத்திய காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு. யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா ஐயோ 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 அம்மா ஐயோ ஐயோ நிறுத்தியா. அடிக்கணும் ஆசைன்னு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி. என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் ட்ரங்க் ரூட்டு. பெருசு நீ என்ன மெண்டலா? என்ன அடியே அடியேன்னு பொம்பளை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? பேராண்டி வால்யூம் கூடுது. ஓஹோ பேர ஆண்டி ஆப்பா. ரெண்டு ஐயோ அம்மா நிறுத்தியா. தபால் குடுக்க வந்தவன இப்படி அடிக்கிறீங்களே கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை நான் இருக்கிறேன்ப்பா. அப்பான்னு சொல்லாதா தப்பா போடுங்க. டப்பா டான்ஸ் ஆடுதுங்க. நான் சாப்பிடுங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா ஐயோ ஐயோ ஐயா போடுங்க நல்லா போடுங்க. அம்மா தாய் குலமே என்னமா சௌரியமா உட்கார்ந்து டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா. கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியும் வாங்குறாமா. என்ன சும்மா பையன் நினைச்சியா? யார் எழுதுறான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிற? மரியாதையா சொல்லிடுறேன். உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஓ அது வேறயா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீங்க சொறீரண்டா. ஐயா நானே உள்ளத உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி குடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்குதுங்களே அந்த பண்ணி தாங்க எழுதி குடுத்துச்சு. ஐயா நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு. நான் இந்த பூங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல. இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி தங்கச்சி? ஐயோ ஆள்கார பரமசிவம் இல்ல அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன். இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. பால் பரமசிவம். ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறா. கிழிஞ்சமுடா. வாடி போலாம். மக பூங்கொடிக்கு இவன் காதல் கடிதாசி போட்டானா என்னன்னு கவனி. நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசி எழுதிருக்காங்களா? இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாடா போலாம். பூங்குடி வேணுமா இல்ல உன் மாமா வேணுமா? நீ முடிவு பண்ணிக்க. ஐயோ 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 ஐயோ. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டல உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏன்டா காது கட்ட கத்துற? வலிக்குதே. எனக்கு மட்டும் வலிக்கலையா? சைலண்டா கத்துறா. அம்மா மாமா என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா. அப்பவே அவங்கள வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். ஏன் இவன் என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைலமா தான் வருவியா? சரி சரி வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கைரியா? ஏப்பா அவக்கு இரு முன்னாடி போய்க்கிறேன். அத்தா என் பேத்திக்கு ஒண்ணுமில்லையே குணமாயிருமில்ல. உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வனவரையா அண்ணா இதுல பாருங்க. நல்ல பாத்துக்கிறேன். அண்ணா இவங்களை செக்அப் பண்ணுங்க. லூஸ் பையில மண்டல என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் இது கண்டுபிடிச்சிரும். இங்கிருந்து வராருல அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா. எஸ் ஆல் தி செக்டு. செக்டு. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நீங்க வரலாம். ஐ கம். ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டாதான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க. எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா இந்த கேண்டன் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு. மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க. மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க? கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டு. இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சி மருத்துவச்சி. அடே அதை ஏன்டா உதைக்கிற பாவம். என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும். அறிவு வந்திருக்கா? பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி.
எவன் கோமன் பாது இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் இந்த கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. அண்ணா அங்க வருங்க, வராங்க. ஏய், இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம 2 பேரும் தோலை உரிச்சு செருப்பு தைச்சு வித்துருவாங்க. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஐடியா மன்னன்டா. வாங்க. போங்க. போங்கண்ணா. இருடா. அட தபாலு. பேச்சு தொடங்குங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த முழிக்கிற? அத்தா, உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பட்டி வந்திருக்கு. அக்கி இல்லங்க, அக்கி. அதான்டா, பாய் சிக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க. இந்தாங்க, இந்த ஆ பாத்தீங்கன்னா, டேய், என்னடா இது? டேய், ஐயோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? ஏன் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல? சீ போப்பா. ஏன்? வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடுறோம்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய், ஒர்க் அவுட் ஆகுது. என்னடி என்னன்னு ஒன்னடி பாரு, ஒர்க் அவுட் ஆகிற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய அப்படி முடியாது. போடு. டேய், இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தானே பிரெயின் இருக்கு. சும்மா இருடா. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி, என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா. நீ அவனை வர சொல்லு. மாப்ள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க வர்றேன். ஏய் மாப்ள, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன், நடுவு விட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஆ ஓ ஏ அப்படின்னு நெளிகி, உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நீ வரையலன்னா நான் வரைஞ்சிருக்கேன். ஏய், நீ வரைஞ்சா குரங்குதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு. ஐயா நீ வாயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் எப்படி? நான் கூட முதல்ல அப்படித்தான்ப்பா நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா, ஐயா வாப்பா. இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குறேன். கையெடுமா. இதென்ன கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது உன் இஷ்டத்துக்கு? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போவாங்க. நீ சும்மாறா. இந்த பொம்பளை ஊருக்குள்ள லவ் சொல்றது கேட்டா பல மணிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே. நீ சும்மா கடை. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இப்ப ரொம்ப பிகு பண்றாமா? வாங்கம்மா, சர்க்கஸ் கம்பெனிக்கு போலாம். எதுக்கு? எனக்கு தெரிஞ்ச சிங்கம் 2 இருக்கு, கொண்டு வந்து அந்த பொண்ணு முதுகுல பிராண்டி விடுவோம். ஐயோ, இந்த லொள்ளு தானே உன்னை விட்டு போகாதுங்கிறது. எப்பா வா. இருங்கம்மா, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? முடியாது. இப்ப என்ன பண்ண போற? போடா. இந்த கிளண்டன் சொல்லியே கேட்கல, மண்டையில பேசிக்கிறா மரியாதை. ஐயோ, அந்த பையன் வர்றதையும் கெடுத்து விடுவீங்க போல இருக்க. சரி வரேன். ஒத்துட்டா வாடா. வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் மாப்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்துல இருந்தே இந்த சொல்லதாண்டா, போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே. என்ன அவன் முதுக பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கரண்டி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லவன் குலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. எப்ப அருணா, அன்னைகிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றதை கேக்குறாரு. இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா எனக்கு தெரியல. குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி நான் சொல்லு. சீரியஸா சொல்றேன் மாம். நான் சீரியஸ் வர தயாரா இல்லப்பா. அண்ணே எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ், அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே. அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோண்ணே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டா, பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அத நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்குது பாரு. அண்ணா அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு எழுதி வைக்கிறேண்ணே. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேண்ணே. ஏய் கிளிண்டா,
என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ். என்ன முக்குற? ரீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா? உரமுடி தலையா? அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டா? சரி 99 சொல்லுங்க. ஏண்டா அவன் என்ன பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான்? சரி விழுங்க. 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்களும் முன்னாடி வாங்க. டேய் அவனை கூப்பிடுற? அப்புறம் வயசுல மூத்தவரா அதான். டேய் வேணாண்டா. இல்லண்ணே பரவாயில்லண்ணே. டேய் அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ணே. டேய் வீண் பழிக்கு ஆளாகாத. வர போங்க. எதிரிங்க எதிரிங்க. இந்தாமா ஏன் மொய் பணம் எவ்வளவு? 1 ரூபா. உன் பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூவும் போட்டு நினைக்குமா? சரி மரியாதை கொடுத்து போது எழுந்திரு. சொன்னா கேளுப்பா. எழுந்திரு. எழுந்திருப்பா. எழுந்திரு. இந்தப்பா இந்தமா உன் புருஷனை எழுப்பி விடு. மாமா மாமா எழுந்துருங்க மாமா. மாமா ஐயோ மாமா என்னை விட்டு போயிட்டீங்களே மாமா. என்னது போயிட்டானா? ஐயோ ஐயோ மாமா. ஐயோ ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான். ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான். நம்ம 2 பேரும் ஒயிட்ல போயிடலாம். வா மாப்பிள, உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே. இந்த உரமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே. இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தா தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு பிள்ளை, மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை, இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா. இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க. ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவையாம் ஐயா. கேஷியர். 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ டேக்கே. மகாராஜா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம்! என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை. டப்பா கரையா, அது என்னன்னு போய் பாரு. இரு நானும் வர்றேன். டப்பா என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாது போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் குழந்தை நீ? யார் குழந்தை? யார் குழந்தை நீ? யார் குழந்தை? என்ன சத்தம்? யானை செத்து போச்சுங்கய்யா. என்னது யானை செத்து போச்சா? இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. சகனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு. ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு விழுந்துருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு. என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரியா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும் அவரோட உனக்கு? ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டியில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கிறியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா? ஆமா. யோ, என் குலதெய்வத்து மேல ஆடையா? இத நான் வளர்க்கறேன்யா. டேய் அப்பா நீ கிளின்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலையும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடிய கைய. அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம்லாம் இவனை கையில புடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா? யானை போச்சுல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப என் கதையை கொஞ்சம் இங்க கேக்குறீங்களா? பாரு, உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன். வா போலாம். மாணவரையா பாடுறி. ஒட்டி பாடிடி பெண்ணே தூக்கம் போடிடி கண்ணே தேவர் காலடி மண்ணே அப்படித்தாண்டா ராஜா. தக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா? எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா.